Siva Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Siva Shankaram. கர்மா ஏன் பலரிடம் பலவிதமாக இருக்கிறது என்று அடியவர் ஒருவர் ரமண மகரிஷியிடம் கேட்டபோது, கர்மா 2 வகைகளிலே உண்டாகிறது. ஒன்று இறைவனுடையது, மற்றொன்று மனிதனுடையது. கடவுளுடையது தனிப்பட்டது, அதனால் அது கர்மாவிலிருந்து விடுபட்டது. மனிதன் வேறுபட்டவன், அதனால் கர்மா பல வகையானதாகின்றது என்று பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் தாங்களோ கடவுளுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறீர்கள். கடவுளின் கர்மா தனிப்பட்டது என்று ரமண மகரிஷி குறிப்பிடுவதை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாட் இஸ் கடவுள்? எல்லாவற்றையும் கடந்து எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி எதுவோ அதுதான் கடவுள். கடை ப்ளஸ் உள். அப்போது எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். உலகம் பூராவும் ஈஸ்வர சர்வபூதானந்தான், ஆனால் அவர் எனக்குள்ளேயும் உட்காந்துன்னு இருக்காரு அப்படிங்கிறார். எனக்குள்ளும் இருக்கார், என்னுள் இருந்தாரேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ உனக்குள்ள ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன், அவன் கர்மா எங்கேருந்து வரும் இல்லையா? ஒரு விளக்கு இருக்குது, அதனுடைய யூட்டிலிட்டி வெளிச்சம் கொடுக்கறது தான். அப்போ உனக்குள்ளிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மனதானே மனதில் என்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னைன்னு சொல்லக்கூடிய நிலையில் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்குற ஒரு ஆளாக உனக்குள்ளேயே உட்காந்துருக்கான். அப்போ அவனுக்கு கர்மா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த சரீரம் கர்மாவுக்கு உட்பட்டது. கடவுள் உன்னிடத்தில் மெய் வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களாக இருக்கிறான். அப்போது நம்முடைய மகான்கள் என்ன சொல்கிறாங்க? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார். நம்மளை யாரும் பார்க்கலன்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் நமக்குள்ளேயே ஒரு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவன் எவால்யூவேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெதர் வி ஆர் ப்ரோக்ரெஸிங், வெதர் வி ஆர் டிசெண்டிங் டவுன் ஆர் அசெண்டிங் அப் in the spiritual energy, all that God is evaluating from within you. அதனால் நமக்கு நம்முடைய ஃபிசிக்கல் 5 அவயங்களுக்கு இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு செவி. மெய்னா உடம்பு, வாய் கண் மூக்கு காது, இந்த 5 புலன்களை கடவுள் கொடுத்துருக்கான். இந்த 5 வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில்னா, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, பார்ப்பசு 5ம் பாலை சொறிவன. பார்ப்பான்னா ஐயர் கிடையாது, பார்க்கிறவன், பிஹோல்டர். அவனுடைய அகத்திலேன்னா உடம்புல பால் பசு 5 இருக்குது, அதுதான் மெய் வாய் கண்மூக்கு செவிங்கிறது. பால் பசு 5ம் பாலை சொறிவன, அது எல்லாமே உனக்கு நல்ல செய்யறதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு. உன்னுடைய கண்ணை வச்சு நல்லதை பாரு, காதை வச்சு நல்லது கேளு, மூக்கை வச்சு நல்லதை சுவாசி, உடம்பை வச்சு கோயில் குளம் சுற்று, புண்ணிய நதிகளில் நீராடு, எவ்வளோ நல்ல விஷயங்களெல்லாம் செய்ய முடியுமா இல்லையா? அண்டு வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான் வாய் வச்சுக்கிட்டு எவ்வளோ உருப்படியான விஷயங்களெல்லாம் செய்ய முடியுமா இல்லையா? அதனால் நமக்கு இது புரியல. கடவுள் நம்மக்கிட்ட இந்த 5 புலன்கள் வாயிலாக உருப்படுற நாயேன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நல்லது எங்கே பார்க்குறோம்? நீயே சொல்லி. இப்போ ஒரு கோயிலுக்கு நீ வந்திருக்க, கோயிலில் we have kept the God very beautifully decorated, we have created a beautiful ambience. அண்ட் உனக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தேர், ஒரு பல்லக்கு, அதுக்கப்புறம் விளக்கேற்றி நேம் சாண்டிங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் இது. இன்றைக்கி பரமாச்சாரியாருடைய ஆராதனைனால அவருக்கு தனியாக மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவருடைய சிலையை வச்சு அதுக்கு ஒரு மரியாதை பண்ணிடுறோம். கேள்விக்கு பதில் சொல்கிறோம். என்ன அங்கே குறை இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீ எனக்கு காலெலாம் கொடுக்க தேவையில்லை, வர்ற எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன். அண்டு உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பாட்டு கீட்டு இதெல்லாம் இல்லாமல் பிரசாதம் வேறு கொடுத்துட்றோம், பழம் கொடுத்துட்றோம், சாக்லேட் கொடுத்துட்றோம், செட்டு தோசை கொடுத்துட்றோம். இல்லை, ஆல் திஸ் ஐ ஹவ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் வித் காட். அதாவது கடவுளை அடையிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அப்போ ஒன்று என்ன, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படி. அப்போ ஒரு ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய், உன்ன மாதிரியே லைக் மைண்டடாக இருக்கிறவங்க கூட ஒரு கங்க்ளோகர்மேஷன் வாங்க, ஒரு கூட்டமாக இருக்கிறது.
ஸோ ஒத்த தொண்டரோட கூட்டுக்கண்டாய் நம்ம பண்ணிட்டோம். அப்போ பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, ஆன்மீகத்தில் 3 விஷயம் வேணும். ஒன்று அடியார் உறவு, அதாவது சத்சங்கத்வே நிசங்கத்துவம் நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம். பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உறவுகளே இருக்கணுன்ற அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோமா. இங்கே இருக்கிற எல்லாரும் என்ன, எல்லாம் பக்தர்கள் தானே. அடியார் உறவும். அடுத்தது என்ன, அரண் நாமமும், சாமியோட பேர் கேட்கணும் பாடணும், அதுவும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கான். அரண் நாமமும். அன்பு, இந்த குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட ஹெச்பிலேட் வாங்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க. All these are expressions of love. Love is not something giving a card or going and standing before a girl or a boy and saying I love you. இதெல்லாம் love. Love is a small expression. For this girl has come to me at the age of 3. At the age of 3 she came. And from then on she is continuously in touch with me. She is an ardent follower or lover of Hanuman. She has come all the way from Malaysia, and I know she loves Hanuman. So that boy drew one Hanuman and brought. So I gave that to her. I gave that to her. I did not speak one word to her. Okay, I did not speak one word. அது கீச்சு போட்டேன், அந்த காயத்தை அவகிட்ட கொடுத்து விட்டேன். That's all. So the language can be more spoken when it is silent. The most powerful language is silence. There's no point in blah-blahing all the time. These are small details. A laugh, a smile, a gesture, all that. And all these children are here. This is not the age for them to go to temples. It is not. You would not have gone in your old style to temples every day. Whereas all the children come here, they do some work, they sweep this colony, they do a lot of work. And see, it's good. We are molding them. Whether you are molding them or not, I am molding them. Your own children. See, I know a lot of children who will tell their mother, Mary, I have completed, where? T Nagar Mailapur Triplicane. I have completed all my homework and I am ready. You have to take me to Baba today. There are children who are saying, take us to Baba today. We are ready with completion of all the homework and all. So I have made a very palatable Anmigam. It suits to all age groups. And we have a lot of culturals here. Periodically, bhajans, periodically dance. So many things are here. Nothing is lacking. And we celebrate all festivals. We celebrate Mandal Puja, we celebrate Christmas, we celebrate Paramacharya Saradhana. Now we will be celebrating on 30th Hanuman Jayanti, then New Year, Vaikuntha. There is no celebration which is not here. And once the Election Commissioner of India, the TN Session, came here, he said, I was thinking I am a very intelligent fellow, but after coming here I was humbled. அப்படியே சொன்னார். இங்கே வந்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. The same thing Emerson said long back. After all, I know only one thing, that is that I don't know anything now. So unless you come here, you won't know what is life all about. Life என்றது என்னங்கிறத I am giving you samples. I have created a campus, beautiful roads, and everywhere I have planted trees. I have made a church, a mosque, a Buddhist temple, Jain temple, and for all gods one temple. I have made so many big infrastructure for people to come and stay here, and all is free. No money charged for anything. This is not all I have planned. See, there is a system which is called creating an organization, then development of skills, then coordination of values. So I have created an organization, and then development of skills. யாரோ பாடுறாங்க, யாரோ ஆடுறாங்க, யாரோ பெயிண்ட் பண்ணுறாங்க, யாரோ பெருக்குறாங்க, யாரோ பூஜை பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற all the priests are only from you. No outside paid priests. They are all volunteers. எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இங்கே உங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க, குக் பண்ணுறவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். This place is so clean, and your temples have a lot of money. There are undis in all the big temples. Do you find your Mylapore or Triplicane or any other temple as clean as this? It will be like one stinking oval Natham temples everywhere. So we have kept it so beautiful. எல்லாம் பார்த்தா தான் புரியும் ஜனங்களுக்கு. So I have created an organization.
I have developed skill for performing different portfolios differently, and then I have coordinated. Here, there is no second command. No second command. I handle my work myself. I will allot some work to someone, or they, on their own they will take their work, and they do it so perfectly. Between you and me, there is no broker. Which organization in India does not have a second in command, or a coterie of people who are psychopaths who will boss over you all the time thinking they are holier? Isn't it? From day number one, though it is physically a strain for me to do so many works sitting, but don't you see I am so calm, composed, I am not irritated, I handle, I give time to everyone. These are my techniques. I have created my own system of working with people or working for people, and people may not understand now because anything easily accessible, people don't respect. People have a myth, and if a person is like this, no money is involved, and I will do Maravasal for you, you don't understand my heights, isn't it? My height is 5 feet 10 inches. Question. தாங்கள் இந்த பூமிக்கு அவதாரமாக வந்து 7000 ஆண்டுகள் ஆகின்றன என்று பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களுடைய முந்தைய அவதாரங்களில் ஒன்று ராமாவதாரம். ராமாவதாரத்தை தங்களது முதலாவது அவதாரமாக எடுத்துக்கொண்டாலும் ஸ்ரீராமன் இந்த பூலோக அவதாரம் எடுத்து 7000 ஆண்டுகள்தான் ஆகியிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஸ்ரீராமன் 11000 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக வால்மீகி ராமாயணம் கூறுவதாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றனவே, இது சரிதானா? வால்மீகி ராமாயணம் ராமாவதாரத்திற்கு முன்பே எழுதப்பட்டது என்றால் அதில் ஸ்ரீராமன் இத்தனை ஆண்டுகள்தான் ஆட்சி செய்தார் என்று எவ்வாறு அறுதியிட்டு கூற முடியும்? There was no written documentation in those years. இதெல்லாம் கர்ண பரம்பரைன்னுவாங்க. கர்ணம் மீன்ஸ் இயர். காதில் யாரோ யாருக்கோ சொல்லி அப்படியே வந்த செவி வழி செய்திகள்னுவாங்க. ஈவன் உங்களுடைய வேதங்கள் எல்லாம் கூட எழுதா கிளவின்னுவாங்க. கிளவின்னாக்கா காதில் சொல்கிறது, எழுதப்படாத காதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்னு அர்த்தம். அதனால் யுவர் ஹிஸ்ட்ரி இஸ் நெவர் ஆத்தென்டிக், இட் இஸ் நாட் டாக்குமெண்டட். அண்ட் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. ஸோ whom do you consider as Rama today was not the only thing. ராமனுக்கு முன்னால் அர்ஜுன் இருக்கு. அவர் ரிஷ்யசிருங்க மகரிஷின்னு பேர். அவருக்கு பேர் என்ன? கலைக்கோட்டு மாமுனிவர். ரிஷினா ரிஷி செயின்ட்டு, சிருங்கம்னா நெத்தியில் கொம்பும் வச்சவர். ரிஷிய சிருங்க மகரிஷி. அவர் ஒரு புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அந்த பாயசத்தை கௌசலை, கைகேயி, சுமித்ராவுக்கு கொடுத்து அதனால் பிறந்தவங்க தான் ராமலட்சுமண பரத சத்ருகன். ஸோ இதுக்கு ஆதாரமாக இருந்தது யார்? சிருங்க மகரிஷின்னு சொல்லக்கூடிய. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு முன்னால், அதனால தான் ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதேன்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஐயப்பனை கும்பிட்றீங்க. நான் முந்தானத்து கூட சொன்னேன், ஐயப்பன் நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ அவர் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க. அதாவது இவங்க இந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் தன்னுடைய சக்தியை இழந்துடுறான், தேவர்களுக்கெல்லாம் சக்தி போயிடுது. அப்போ அவங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் திருப்பியும் பார்க்கடலில் கடைஞ்சி அமிர்தம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு எனர்ஜி வரும் அப்படின்னுறாங்க. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இப்போ பால்கடலில் கடையிற அளவுக்கு பவர் கிடையாது, பிகாஸ் யூ லாஸ்ட் இட் ஆல்ரெடி. ஸோ அசுரர்களையும் கூட சேர்த்துக்கோங்க. வாசுகியை அந்த மத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாற்றிட்டு பார்க்கடலில் கடைஞ்சி அமிர்தம் வரும், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். ஸோ ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள், ரெண்டு பேரும் பார்க்கடலில் கடைஞ்சி அதில் முதல்ல மகாலட்சுமி, ஆலகால விஷயம் இந்த மாதிரிலாம் வருது. எல்லோரும் எனக்குன்னு ஓடி போடுறாருங்க. அந்த ஆலகால விஷயம் வந்தபோது சிவபெருமான் தான், நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள்லாம் நல்லா இருந்தால் போகிறோம். இதுதான் பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவார், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நாகரிகன்றது கிராப் வச்சுக்கிறது இல்லை, ட்ரெஸ் மாட்டிக்கிறது இல்லை, மற்றவங்க நல்லா இருக்காக நம்ம தியாகம் பண்ணுறது. பெயக்கண்டு நஞ்சு உண்டு, விஷத்தை சாப்பிட்றது, அமைவார், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். முந்தை இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நலி நாகரிகர். ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்போட விஷத்தை கொடுத்தா கூட அவங்க எடுத்துக்குவாங்க. முந்தை இருந்து நட்டோர் நட்புடையவர்கள் கொடுத்தால் நஞ்சும் உண்பர் நலி நாகரிகர். இதெல்லாம் தான் நம்முடைய பெரியவங்க சொன்ன விஷயம். அப்போது அந்த அசுரர்களையும் தேவர்களையும் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்கள் ஒரு பக்கம் உட்கார வைக்கிறார். ஏன்னா அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைச்சா
அவங்க வந்து ராங் திங்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்பயுமே நல்லது தோணாது. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு மோகினியாக போய் டான்ஸ் ஆடுறாரு. மோகினி பின்னால் இவங்கெல்லாம் போயிடுறாங்க. அதில் யாரோ ஒரே ஒரு ஆள் உஷார் பாட்டி தேவர்கள் பந்தியில் வந்து உட்காந்துக்கிறான். இதை கண்டுபிடிச்சிட்டு கழுத்தை வெட்டுறாங்க. அதுதான் ராகு கேதுன்றது. கழுத்து தனியாகவும் வேறு எதுவும், உடம்பு தனியாகவும் மனித முகத்தோடையும் இது பாம்பு கழுத்தோடையும் இருக்குது. அதுதான் ராகு கேதுக்கு. கழுத்தை வெட்டினாங்க, அவங்களுக்கு போயிடக்கூடாது அமிர்தம்ன்றதுனால. ஆனால் அவங்களும் நவகிரகத்தில் இடம் பிடிச்சிட்டாங்க. மோகினி அவதாரம் எடுத்து வந்து இவர் அவங்களெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இவங்கெல்லாம் அவங்க பின்னால் போயிடுறாங்க இல்லையா. இதுதான் உங்களுக்கு பார்க்கடலை கடந்த கதை. இப்போ என்ன ஆகுறதுன்னா, அந்த மோகினி அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவை சிவபெருமான் பார்க்குறாரு இல்லையா. 2 பேருக்கும் வந்து மானசீகமாக எப்படி 2 மைல் செக்ஸே பண்ணாது, மயில் செக்ஸ் பண்ணாது. ஒரு மயில் இன்னொரு மயிலை பார்த்தாவே அதுங்களுக்கு இனப்பெருக்கம் வந்துடும். அந்த மாதிரி சிவன் மோகினி அவதாரத்தில் பார்த்தபோது ஒண்டானவர் தான் வந்து தர்மசாஸ்திரம். ஸோ அவர் எப்போ வந்தார், பார்க்கடலை கடந்த துர்வாச ரிஷி அந்த காலத்தில் வந்தவர். அவரை தர்மத்தின் தலைவர்னு சொல்லி அவங்க கைலாசத்தில் உட்கார வச்சுருக்காங்க, கணபூதங்களுக்கு தலைவராக உட்கார வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் எப்பெல்லாம் தர்மம் அழிகிறதோ அப்போல்லாம் அந்த தர்மம் அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஆள் உலகத்தில் வர்றார். அவர் தான் ரிஷேசருங்க மகரிஷி. அவர் மூலமாக வந்து யாகம் வளர்த்து வந்தவர் தான் ராமர். அவர் மூலமாக வந்தவர் தான் ஐயப்பசாமி. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு நதி மூலம் ரிஷி மூலம் இருக்குது. இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்குது. அதனால் நம்ம இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாமல் நமக்கு வேண்டியது காரியம் நடக்கணும், அவ்வளோதான். யார் கொடுத்தா என்ன இல்லை. whoever is willing to help you to progress spiritually, it's good. No need to analyze and see who came when and all these things. இப்போ சிவசங்கர் பாபா இருக்காருன்னா, சிவசங்கர் பாபா has so many births in this world. In one birth I was Adi Shankaracharya. So I came as Adi Shankaracharya when 72 other religions were working against the Sanatana or Vedic life. அப்போது அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்தோங்க, பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. என்னை பற்றி சகாதேவ நாடில் வரும். பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் இடுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறைதனை இட்ட பெயர் என உணர்க அப்படின்ற சூத்திரம். அப்போது யாரோ பெற்று போடுறாங்கன்னு நினைக்காத. உலகத்தில் ஒரு ஆத்மா வந்தபோது நாராயணன் என்ன சொல்கிறானோ அந்த பேர் தான் எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவசங்கர் பாபா இந்த சங்கர மடங்கள் இருக்குது, துவாரகா, சிருங்கேரி, அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதம் அண்ட் ஜோதிர்மட், இதெல்லாம் நாம் தான் உற்பத்தி பண்ணோம். கேரளாவிலேருந்து கொண்டு போய் நம்பூதிரிகளை விட்டு அங்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் வழி பண்ணோம். இப்படி தான் வந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற காஞ்சி மடம் இருக்கு இல்லையா, அது வந்து சிருங்கேரி மடத்தினுடைய அசோசியேட்டாக கும்பகோணத்தில் இருந்தது. கும்பகோணத்தில் வைசூரி என்ற வியாதி வந்தபோது காஞ்சி மகா பெரியவர் காஞ்சிபுரத்துக்கு அதை மாற்றினார். அதுதான் உண்மை. நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ சிவசங்கர் பாபா எத்தனையோ அவதாரம் எடுத்து உலகத்தில் வந்துட்டார். ஸோ ஐ கேம் as ஆதி சங்கர் ஆச்சாரிய திஸ் வேர்ல்ட், ஐ கேம் as சிரிடி பாபா டு திஸ் வேர்ல்ட். எல்லாம் நான் தான் வந்தேன். இன்னும் கூட இருக்குது. ராமலிங்க வள்ளலார், ஏன்னா வள்ளலார் சொல்கிறீங்க இல்லையா, நான் தான் அப்படி வந்தால் உங்களுக்கு புரியாது. அதாவது ஒரு உத்தமமான ஆத்மா உலகத்தில் வந்துச்சுன்னா அது அக்கார்டிங் டு த நீட் இட் வில் கீப் கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின் டு ஹெல்ப் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் சர்ச்சிங் த ட்ரூத். அவங்களுக்காக வர்றது. ஸோ அது எப்படி இது எப்படி நீ கேட்கக்கூடாது. நான் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கேன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் என்னென்ன பிறவி உலகத்தில் எத்தனையோ பிறவி செல்லான் என்ற தாவர சங்கமத்தை எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி என்னென்ன பிறவி எடுத்தோம், எதுக்காக எடுத்தோம், எப்படி வந்தோம் எல்லாம் நமக்கு தெரியும். அதனால் தெரிஞ்சு தான் சிவசங்கர் பாபா செயல்படுகிறார். சரி, உனக்கு அந்த பாஷை புரியாமல் போகலாம். எப்படி ஒரு ஆள் இவ்வளோ ஜாலியாக இருக்கார், இவர் வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் ஐ டோன்ட் டூ எனி ரிச்சுவல்ஸ். ஐ டூ நித்ய ஹோமம் அண்ட் ஐ கீப் chanting the names of God inside me for 24 hours even in my sleep. அதெல்லாம் வேறு. பட் எக்ஸ்டர்னலி ஐ ஓன்ட் ஷோ எனி திங். ஆல் மை ப்ரேயர்ஸ் ஆர் இன்டர்னலைஸ். எல்லாம் உள்ளுக்குள்ள தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகளெல்லாம் என்னங்கிறது நீ அனுபவிச்ச அந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குது நீ சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நீ இன்னும் சாப்பிடவே இல்லை, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு சாமியார்னா ஒரு தாடி வச்சுன்னு இருக்கணும், தலையில் ஜடா முடி இருக்கணும், நிறைய பட்டை மொட்டை கொட்டை ருத்ராட்சம் மாலெல்லாம் போட்டுக்கின்னு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு சாமியார். நான் அப்படிலாம் இருக்கவே தேவையில்லை. திருப்பதி வெங்கடாதிபதி இருக்கார்,
அவர் நல்ல பட்டு பீதாம்பரம், டெய்லி 70,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் மாட்டி விட்டுறாங்க. எப்படி இருக்கார் அவர்? இல்லை, அந்த கிரீடம் இந்த கிரீடம், அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுன்னு. அப்போ வெங்கடாஜலபதி கடவுள் இல்லையா? நீயே சொல்லு, வெங்கடாஜலபதி கடவுள் இல்லையா? சரி, அவரை விட்டு தள்ளு. பழனியில் போகிற காலங்காலத்தால் முருகன் ஆண்டி பண்டாரமா கோவணம் கட்டின்னு உக்காந்துக்கிறான். சாயந்தரம் போனேன்னா அதே முருகன் ராஜ அலங்காரத்தில் உக்காந்துக்கிறான். அப்போ காலையில் நீ பார்த்த ஆண்டி பண்டாரம் முருகனா, சாயந்தரம் ராஜ அலங்காரத்தில் பார்க்குறவன் முருகனா? திருத்தணிக்கு வந்தேன்னா வள்ளிக்குள்ள குடும்பம் நடத்தினுங்கிறாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போனால் தேவியானை கூட நடத்தினுங்கிறார். அப்போ ஆண்டி பண்டாரம் முருகனா, இல்லை வள்ளி தேவியானை கூட குடும்பம் நடத்தினுக்கிறான் அவன் முருகனா? அப்போ இதில் சுவாமி மல்லியில் முருகன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனா மந்திரத்தை ஓதினுங்கிறார் சிவனுக்கே. ஆனால் அதே அளவு திருச்செந்தூர் போனேனாக்கா சூரபத்மோட சண்டை போடணும் கண்ணுங்கிறார். அப்போ சாது முருகனா சண்டை கோழி முருகனா? இதுதான் உனக்கு ஜகான்களை புரியாமல் போகிறதுக்கான காரணம். ஒரு ஞானி என்பவன் எதுவாக வேண்டுமென்றாலும் இருப்பான், எப்படி வேண்டுமென்றாலும் இருப்பான். இட் இஸ் விஷ். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறத தே ஹேவ் எ மிஷன் அண்ட் தே வில் ப்ரே அக்கார்டிங்லி. இன்றைக்கி காஞ்சி பெரியவருக்கு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம். யூனோ மை ஹாரோஸ்கோப் அண்ட் இஸ் ஹாரோஸ்கோப் ஆர் சேம். படி. His horoscope is a great saint. He came at the age of 12 to be a sannyasi and lived for up to 99 years. And he did a lot of good work for Veda Samratchanam. But his horoscope and my horoscope are one and the same. Because I also have a very powerful Saturn and Ketu. He also is having the same Saturn and Ketu combination. So he has a mission different, I have a mission different. அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு சூட் ஆகும். I mingle with all the people and I work for all these grasas. So this suits me. Because உனக்கு பயம் இருக்காது என்கிட்ட பேசுறதுல பழகிறதுலாம். This chart can well be prepared with the chart of His Holiness. This article came in Indian Express. டாக்டர் ஹேமமாலினின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய தம்பி இம்ப்ரெஷன், என்னுடைய சிக்னேச்சர், அப்புறம் என்னுடைய ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து இந்தியாவில் இருக்கானுங்க இல்லையா பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு சொல்லாமல் அனுப்பிச்சு இதுக்கெல்லாம் பலன் கொடுங்கன்னாங்க. அதை வச்சு ஷி டிட் a 3-page article in Indian Express. அதில் வர்றது இதெல்லாம். This chart can well be compared with the chart of His Holiness Kanchi Kamakoti Peethadipati Jagadguru Sri Chandrasekhara Saraswati. In Shankaracharya Swamigal's chart, Ketu and Saturn are conjoined in Virgo. It gave him all the success and fame as both the planets are responsible for spiritual advancement. In this chart also, Saturn aspects Ketu powerfully. The native will spread his message all over the world in Saturn Dasa and he will get success in his mission of spirituality. Okay, wow. This is an article published in Newspress. The best of astrologers in India who do not know that it is me. Okay, they saw just a chart, thumb impression, signature and gave all these predictions. So he and me have the same thing. And you may not understand because I saw Paramacharya first in 1984 when he was camping at Kurnool. I could not talk to him because big crowd, 6 o'clock they closed the darshan. I worshipped from. Then I went to Mantralayam, then I came to Ahobilam, then I came to Madras. And on February 4, I was a professor in A.M. Jain College. So all these people said, we are going to Chittoor, Venkateswara School, where Paramacharya is camping, நீங்களும் வாங்கன்னு. ஸோ அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க வெளியே நிற்கிறாங்க. பரமாச்சாரியர் இந்த கூண்டில் உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட போகிறேன், இப்படி காலை போட்டுட்டு இப்படி கை வச்சுக்கிறேன். பரமாச்சாரியர் கண்ணை மூடி இருந்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன் அண்ணா நகரில், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும்னு. இன்னும் அவர்கிட்ட இந்தமாரி யாராவது கேட்டிருப்பாங்களா, நீயே சொல்லுவாங்களா? அதுக்கும் 3 தடவை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ மை அசோசியேஷன் வித் ஹிம் is from February 5, 1984 in these 2 physical bodies. After that I have been meeting him everywhere. Even after he left his body, I have contacts with him. Example I am giving. So all Mahatmas work for God and they have no jealousy, they have no superiority, inferiority complexes and all. You may not understand. அவருக்கு வந்த வேலையை அவர் செய்கிறாரு, எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக செஞ்சுருங்க.
அவருக்கு கொடுத்த வேலையை அவரால் ரிசல்ட் காட்ட முயற்சி பண்ணாரு, முடியல. அவரே சொல்லியிருக்காரு, அதாவது நான் எவ்வளவோ இந்த வேதங்களெல்லாம் காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணேன், ஆனால் என் கண்ணு முன்னாலேயே எல்லாம் அழிஞ்சு போச்சு. திருப்பாவை திருவம்பாவை பண்ணால் ஒரு காயின் கொடுப்பார் கோல்டில். அதுக்கப்புறம் முதலாதிகாரி திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தார், பிடியரிசி திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தார். எதுவும் அவர் எதிரிலே அழிஞ்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்த டாஸ்மாக்கு, சீட்டாட்ட கடை, குதிரை ரேஸு எல்லாம் ஓகோன்னு ஓடினே இருந்தது. அப்போ அவர் நொந்து போனார் லாஸ்ட் டேஸில். நான் 77 வருஷம் உழைச்சி என்னத்தை சாதித்தேன், எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குதுன்னு தான் சொன்னார் அவர். ஸோ ஈ குட் நாட் அச்சீவ் த மிஷன் ஃபார் வாட் ஈ கேம். தட்ஸ் ஓகே. And I am trying my level. For 36 years I have been working for God, 36 years. And to some extent I have done my duty. Like I have created infrastructure, I have created everything for people to come here. And still there is time for my mission to be successful. Konja time irukku, and it's not very late, it is soon. But so far whatever paid work I have done to do my work is steady. See, I have created a beautiful organization. இதை விட என்ன பண்ணிட முடியும்? மூலஸ்தானம்லாம் கோல்டு, மேலே இருக்கிறதெல்லாம் கோல்டு, இந்த 4 மகான்கள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கோல்டு, எல்லாம் கோல்டு. 18 ஸ்டெப்ஸு, அண்ட் தெர் இஸ் நத்திங் which I have not done. So a person without borrowing 1 rupee, without begging, has created such a beautiful infrastructure. Plus I have created manpower. I have created manpower to keep all this place clean. I have created manpower to serve you. இல்லை, இதெல்லாம் யோசனை பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அவன் 5 ரூபா நோட்டீஸ் அடிச்சுட்டு கூழ் ஊற்றுற மாதிரி அதை கொடுக்குறியா துட்டுன்னு 5 ரூபா வாங்கினுக்கிறான். நான் எதுவுமே இல்லை, பேங்க்கில் 1 ரூபா கடை வாங்குறதில்லை. இன்ஃபேக்ட் பேங்க் மேனேஜர் லாஸ்ட் மீ, உங்கள் டெபாசிட் எடுத்துடாதீங்க, we have 31st March அக்கௌண்ட் க்ளோசிங் சொல்லி பண்ணுங்க. I have never borrowed. And I have created so much of assets without 1 rupee loan or without begging. All this is power. All this is power. Something there is called as Bhagam. யார்கிட்ட இந்த பகம் இருக்கோ அவன் தான் பகவான். கனவான், பக்திமான், புத்திமான், கல்விமான் மாதிரி யாருக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காதோ அவன் தான் பகவான். So Siva Shankar Baba is Bhagavan. Whatever I think will happen. I have this power to materialize my thoughts. Thought materialization பேர் அது. So that's how I do all these things. I convert my arul into porul. So I have created all these things. And time soon will come when the world will understand our worth, and I am least bothered. என் கடன் பணி செய்து கிடப்பதே, உன் கடன் அடிய நீயும் தாங்குதல் தான் ஆன்மீகம். We are doing our work and it is for God. See, for Him only we do all these things. It is for Him to take it further. Otherwise, I am ready. I have the ego or this thing to call God, are you ready? I am ready. Oh God, are you ready? My cup of joy is full to the brim. இந்த உலகத்தை விட்டுச் செல்வதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், எல்லாம் ஏன் இந்த பாழாய் போன உலகத்திற்கு வந்தோம் என்பது மட்டும்தான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். லௌகீக வாழ்க்கையில் தங்களுக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்ற சிந்தனைதானே தங்களிடத்தில் ஆன்மீக நாட்டத்தை உருவாக்கியது. ராமராஜ்யம் என்கிற இந்த மாபெரும் ஆன்மீக அமைப்பை தங்களோடு இரண்டர கலந்திருக்கும் இறைவனின் வழிகாட்டுதலின் பேரில்தானே தாங்கள் உருவாக்கினீர்கள். அதே இறைவனிடம் என்னை ஏன் இந்த பாழாய் போன உலகத்திற்கு அனுப்பி வைத்தாய் என்று தாங்கள் எப்போதாவது கேட்டதுண்டா? அதற்கு இறைவன் என்ன பதில் கூறினார்? கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன், உன்னை லவ் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்தேன். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வேற வேலைவா தந்ததினால், எல்லாம் அவருக்கு தேவைப்பட்டதுனால அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். ஸோ ஐ எம் a very ordinary fellow. My father was a school teacher. I am from a village. I came to Madras with a degree and 10 rupees in my pocket. That's all. So if I am able to do so much and I am able to be in positive or negative way by 50 lakhs of people,
at least 50 lakh people know me. Whether you know me in my positive way or in your own fanciful negative ways, none of my business. Okay. So all this has been achieved by God's will. It's all by God's plan. Otherwise it is not my this thing. That's why I always say, my cup of joy is full to the brim. I am happy only. I have no regrets for leaving this world. என்ன இருக்குது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒன்றுமே பண்ணிங்களா இல்லை. I have created all this and I have worked for so many years for God. I have travelled all over the world including Arctica and Antarctica. There's nothing which is left out. I have done everything. So I have no regrets for leaving this world. At times I have only one regret as to why the hell I came to this earth. அப்படிங்கிறது என்னுடைய வேர்ல்ட் ஃபேமஸ் கொட்டேஷன். And so many messiahs came before me. Jesus, Buddha, Mahavira, how many people came. And this world has not benefited by them. Jesus was crucified. Muhammad Nabi was pelted with stones and packed off from Mecca to Medina. Everyone was humiliated and Buddha was food poisoned. Everyone suffered in the hands of the public for whom they came to work. Question from a devotee. This is connected to the recent topic. If the Asuran has become Ragu and Ketu, then how Lord Muruga and Pillayar are connected to Ragu and Ketu? See, punish the sin, not the sinner. So when Surabadman comes in the form of a peacock, Murugan makes him his vehicle. And when the Targavana ரிஷிகள் வந்து சர்பத்தை ஏவி விடுறாங்க, ஒரு குட்டி சத்தான் முயலகண்ணி ஏவி விடுறாங்க, சிவபெருமான் முயலகண்ணன் கால்கில் வச்சுன்னு பாம்பு தூக்கி காத்து மேலே வச்சுக்கிறாரு. So the divine people are not interested in punishing the culprits. They want to correct them. Hate the sin but not the sinner. So Shiva wears a snake and stands on Muilagan. And Murugan converts a saval and male. And Ambal converts the demon as a singam. Remember? So always this has been the attitude of divine energies. Because they understand all these people are stupid. What is the point in punishing them? So that's why they allow. Question from another devotee. Namaskaram Baba. After hearing a discourse by you, I took your words to heart. Keep your mouth shut and your eyes and ears open. I have been following this advice. For a long time, I struggled with drinking. When I didn't have money, drinking became a significant problem. However, when I had money, the same habit became a luxurious indulgence devoid of any real meaning. In essence, I realized that my relationship with drinking was tied to my financial situation rather than any genuine fulfillment. See, what is habit? H-A-B-B-A-T, habit, na palakam. So initially, it will look a very funny thing. To booze or smoke or indulge in sex, all these things will look like pastimes, pleasures. You don't consider it as a big mistake or sin like that. So habit. So as you go deep into that, get practiced into that habit, then it remains a bit. H-A-B-B-A-T, a bit. Then bit. Last it. Instead of your drinking, drink will hold on to you. Instead of your smoking, you cannot come out of smoking. This is the problem with these habits. If you have a control, it's a pastime, that's all. But if you get into that, you won't be able to come out of it. It becomes very difficult to come out of these things. And for example, if you are not a smoker, somebody will say, Machi adra. So you will try. Then slowly you will start smoking. And then you will enjoy putting rings like that. And you will get black here. Then you have to go to a doctor, and doctor will give you Resticlin, Misticlin, Erythromycin, and ஒரு 4 நாளைக்கு அந்த கோலெல்லாம் போயிடும். பச்சை கோலை கருப்பாக வரும் எல்லாம், அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் again you will tend to take to smoke.
And a time may come after 10 years, 15 years, if you are a weaker person, the doctor will say, அவ்வளோதான் நீ இனிமேல் ஸ்மோக் பண்ணியானாக்கா கோவிந்தா சங்க ஊதிடுறேன் அப்படின்வார். அப்போ என்ன பிரயோஜனம்? யூ ஆல்ரெடி லாஸ் ஆல் யுவர் ஹெல்த். இந்த ஹெல்த்தை வச்சுக்கிட்டு நீ கோயில் சுற்றிருக்கலாம், குளம் சுற்றிருக்கலாம், ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கலாம் லைஃப்பில். யூ காட் இன் டு த ஹேபிட். ஸோ யூ ஒன்ட் பி ஏபிள் டு கம். சேம் திங் வித் booze. Initially the booze doesn't go inside. You use mixture, you use urga and try. After 2 pegs you won't know whether you are drinking or not. And after a few pegs you will either put mayakam or you will go to the bathroom and do vomiting. And a time will come in your life and doctor is going to say your liver has failed. No, don't drink anymore. You have wasted evlo lakhs of rupees for keeping that habit which you thought is going to give you joy. So it's a madness. It's not that you need it. It's only a mind thought. So all these things are irrelevant. So my prescription is, maybe the youth, you will try to fall into these small things. But as you grow mature, come out of all this. Nothing is going to give you joy. So there are greater things like if you don't like God and going to temple, go. There is so much in this world to see. Have you ever seen Switzerland? Have you ever seen Italy? Have you ever seen so many countries in the world? So start seeing, save some money and go and enjoy. If you cannot go travel abroad, at least in India there are thousands of places for you to go. No need to go to temples. There is Ooty, Kodaikanal, Yerkadi, Yelgiri, there is so much. So instead of wasting this, you do that. If you want to give an outlet to your system, so it's your choice. No one can convert a black dog into a white dog. Okay, it's for you to understand the realities of life and try to control yourself for better things. There are better options for you to be happy. So try to take the better options. லிங்காஷ்டகத்தில் ஆதிசங்கரர் அந்த பாடலின் ஒவ்வொரு பத்தியின் இறுதியிலும் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம், அதாவது நான் வணங்கும் சதாசிவலிங்கம் என்றுதான் முடிக்கிறார். ராவணனுக்கு பரமசிவன் கொடுத்து கோகர்ணத்தில் இன்று பிரதிஷ்டை ஆகியிருப்பது சிவனின் ஆத்மலிங்கம் என்று கூறப்படுகிறது. இது தவிர பல புனித ஸ்தலங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 12 ஜோதிர்லிங்கங்கள், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஜோதிர்லிங்கம் என்று இந்த லிங்க வடிவங்கள் எதை குறிக்கின்றன? In our past, there were no temples. People were living near river banks. That's why Egypt and all other places where there was Nile flowing and all such places, river bank civilization they are called. And people had sheep, they had all this cattle. They will stay near the river, finding grazing greenery for the thing. And when the pullu is over, they will go to another thing, like your present day Lambadis. So somebody may die in that process, so they will bury that man, and to identify where they buried, they used to make one stone. Later times, that stones became Shiva temples. Wherever they buried somebody and kept a stone as identification mark, அதெல்லாம் தான் பிற்காலத்தில் சிவ வழிபாட்டுக்கான காரணங்களாக மாறின. அதனால் இந்த உருவ வழிபாடுங்கிறதே ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியிலிருந்து சிவலிங்க வழிபாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த சொசைட்டி வாஸ் மோர் அட்வான்ஸ். தே ஸ்டார்டட் மேக்கிங் தி ஸ்டாச்சூஸ் ஆஃப் தி பீப்புள் whom they loved, like Rama, Krishna, Jesus, Buddha. They were all loved by people. So அவங்களுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சாங்க. Then you started getting Jain temples, Buddha temples, Hindu temples, Rama temple, Krishna temple, Mother temples, all these things started coming up. So the temple worship came much later, and the technical starting of that was from the buried stones. அதனால் இந்த சிவலிங்க வழிபாடுங்கிறது அந்த கல்லில் இருந்து வந்தது. But gradually more intelligent people came into our religious path. அவங்க சொன்னாங்க, நட்ட கல்லை சுற்றி 4 புஷ்பம் சாத்தி சுற்றி மொணமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு கல்லை நட்டு அதை சுற்றி பூவை கொண்டாந்து போட்டு தண்ணியெல்லாம் அது மேலே கொட்டி மொணமனான்னு மந்திரம்லாம் சொல்லி சுற்றின்னு இருக்கே,
இதெல்லாம் வேஸ்ட்டுடா. ஒரு பாத்திரத்தில் நீ வத்த குழம்பு வச்ச, சாம்பார் வச்ச, அந்த பாத்திரத்துக்கு வத்த குழம்பு சாம்பார் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி உனக்குள்ள கடவுள் இருக்காரு, நீ தான் பாத்திரம், உனக்குள்ளே தான் அந்த சாமி இருக்குது. அதனால் நீ உள்ளே இருக்கிறத டேஸ்ட் பண்ணுறதை விட்டு வெளியே கல்லை கட்டின்னு அழுவுறியடான்றது தான் சித்தர் வழிபாடு. அவங்க வந்து அட்வான்ஸ் ஆஸ்திகர்கள். இட்ஸ் நாட் தட் தே லுக் லைக் நாஸ்திகாஸ், they were advanced astikas, because they understood the highest thing in this world is your body. God has given you this as a gift. So பார்ப்பானகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு, பார்ப்பசு ஐந்தும் பாலை சொரிவன. So you have மெய்வாய் கண்முகு செவி. You have to use this to perfect, because God is living inside you in the form of a light, and He is breathing through you, He is eating through you, and He is guiding you to live on this earth perfectly. அதனால் instead of going for these ritual worships and all, ritual worships are beginnings. So your child has a problem in the walking, so you buy a crawler. So the child will walk with a crawler, is it not? Even our Raghavi's son initially had a cycle which he has to push only. Now he is pedaling. He got graduated. So initially people use crawlers. Now if you use a crawler and go to Kalambagam, people will pelt stone on you. So all these idol worships are like crawlers for a beginning bhakta. When you understand God and the concept, you close your eyes and see, and whatever form, Jesus or Buddha or any form of God, you start looking inside you. That will be the better thing for you, and that way you will get more peace. And when you think on these noble things, there will be energy flowing inside your top to bottom, and that is the highest way of worship. See, I am sitting here, God is there, I only created all these temples, but you may think I am giving disrespect to the temple. No, the same God I am worshipping inside, that's all. The same God I am worshipping inside. So over a period you have to master your system of worship. Over a period, it won't come initially. It's like from a crawler you are walking now, like that. என்னை வந்து நீ பார்த்ததால் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியதா, அல்லது உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டிய நேரத்தில் நீ என்னிடம் வருகிறாயா என்பது யாருக்குமே தெரியாது என்று தங்களது சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஒரு மனிதனின் பிரார்த்தனை நிறைவேற வேண்டிய தருணம் வந்துவிட்டால் அது எங்கு வேண்டுமானாலும் நிறைவேற முடியும் என்பதுதானே நிதர்சனம். ஆனால் அந்த தருணத்தில் அந்த அடியவர் தங்களை வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இரண்டையும் ஒன்றாக ஒரு மைய புள்ளியில் இணைப்பது அந்த அடியவரின் டெஸ்டினி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? காமா யோசனை பண்ணுங்க. There are trains. Tamil Nadu Express, Link Express, Navjeevan Express, Jagajeevan Express, some nonsense. So each train is having a formation. One is an engine, and then putties, first class, second class, AC, and then catering compartment, guard compartment, and all that. And each train goes to different places, or the same place also. For example, Delhi, you may go by Tamil Nadu Express or Grand Trunk Express or something express. And different trains may go to different places also. And every train is having engine drivers, guard and other things. And all the trains go through the same route. And they stop at Vijayawada and other places, Visakhapatnam, Walter, and then Bhubaneswar. Like that, there will be 4 junctions, 10 junctions, according to whether it is a passenger or an express or something. Like that, in this world we are not new. We have been coming to this earth for so many hundreds of years. So there is a connection between two spirits. So which bogie or compartment is connected to which engine and where they travel is decided by the railway people. Like that, if people are coming to Siva Shankar Baba, I am the engine and you are all the bogies. And my train is good because there is a catering compartment in it. Like that, each Mahan is an engine, and you will go to that person because of your old connection. It's not that Sipalin has come from Australia and these people have come from Malaysia
she has come from Malaysia, but Londonite. அதுக்கு முன்னாடி லண்டனைட்டு, அதுக்கு முன்னாடி துபாய், அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ். So why people come? It's now costing a lot for you to travel from Malaysia to here or from Australia to here and all. It's not easy. Now airfares have gone up, and so they spend so much of money and come here. Why? Connection. Atma connection is there. See, you will have an account with a particular bank. When you go to that bank, you will get the money. So any Mahatma is like a bank. Any Mahatma is like a engine, and you are a compartment connected to that engine, and you are a customer of that particular bank. So you will go to him automatically. This is the secret of this search, spiritual search, and your heart will automatically connected to a particular person only. It's not that you will go to simultaneously different people and other things. Maybe you will visit some saint, no problem, but there won't be any serious connection between you and that man. So all this you will know as you progress spiritually. Why you come to a particular person? Because I am your bank, I am your railway engine, you are the bogie connected to me, and travel, that's all. You want to go to the destination, and I am giving a clear concept that you are attached to me, and don't lose me. See, in rail, if the train is going, if a particular compartment is loose shunted and that becomes aloof, then it will be kept in Jolarpet or Katpadi, and the other train will move. So you have to wait for another engine to shuttle you from Jolarpet because you are stranded there. So you know I am your engine, you are my compartment. Get attached, don't leave couple and travel with me. Wherever I am destined to travel, I will take you. That's all. Very simple. There is no need to look for so many trains, so many engines. Your travel is for one place. Be it Mecca, or be it Bethlehem, or be it Kailash, or be it anywhere. So you got the train, you are comfortable, keep moving. That's all. Okay. All this you will not understand now. As you progress spiritually, you will understand. In my case, so many spiritual giants I have come across. Okay, big people I have come across. I am not attached to anyone. I am directly attached to the Supreme. So though I have come across greatest people in the spiritual domain all over the world, I am not following anyone. My travel is directly to God, directly with God. Directly to God, directly with God. And this is a very rare level. All cannot reach this level. Until such time you are as spiritually heritage you have to follow someone who has already gone there. If you have not gone to America before, you have to ask someone who has already gone to America. So he will say which flight is cheaper or convenient and where you have to stay in New York or Washington or anywhere. So you require a spiritual guide. That's all. If you already know the journey like me, you don't need to ask anyone. You will keep traveling on your own. Okay. Spiritual path is almost equivalent to your materialistic world, but the comparison and understanding is your own brain level, your IQ level. ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா, மனபாரத்தை சுமப்பவ காருதல் தரும் தெய்வமே சிவசங்கரா, கருணையே கடல் வெள்ளமே அருளிலே மழை வெள்ளமே, ஈரத்தில் மீதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. காலத்தை வென்ற சரித்திரம் உந்தன் ஆன்மீக இலக்கணம், எக்காலத்திலும் நினைவூட்டிடும் உந்தன் ஆத்மார்த்த அனுபவம், ஆறினாலும் அறிய உண்ணா ஆதிசித்தநாதனே, அன்பில் மட்டும் அடிமையாகும் ஆனந்த ரூபனே,
ஆதியானவனே அந்த மாதியற்றவனே பாதியானவனே ஊமை பாதியானவனே ஈசனே எங்கள் நேசனே தியாகேசனே ஜெகதீசனே ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. சங்கல்ப மாத்திரம் நடந்திடும் சர்வ காரிய சித்தி சத்தியம் சங்கடம் நீக்கி அருளிட வரும் சர்வசக்தி நித்தியம். உன்னை போலோர் பிறவி இந்த பாரில் இதுவரை இல்லையே உன்னிடம் இல்லாததொன்றும் உலகில் எங்கும் இல்லையே. நீ மகாஜோதி மகாமகர ஜோதி அண்ணாமலை ஜோதி அருணாச்சல ஜோதி இருளகற்றி ஒளி புகட்டி எம்மை கூட்டி உன்னுள் பூட்டும் ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. மனபாரத்தை சுமப்பவர் காறுதல் தரும் தெய்வமே சிவசங்கரா. கருணையே கடல் வெள்ளமே அருளிலே மழை வெள்ளமே ஈரத்தில் மிதக்கின்ற இதயமே எங்கள் தெய்வமே சிவசங்கரா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.